பிரதமரான பின் முதல் முறையாக அமெரிக்கா செல்லும் நரேந்திர மோடி அங்கு தங்கியிருக்கும் 100 மணி நேரத்தில் 50 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் பராக் ஒபாமா அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். டெல்லியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி ஏர் இண்டியா ஒன் தனி விமானத்தில் புறப்படும் மோடி 26ஆம் தேதி நியூயார்க்கில் உள்ள ஜான் கென்னடி விமான நிலையம் சென்றடைகிறார். அன்றைய தினம் அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிபர்கள் மத்தியில் மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவில் தொழில் துவங்குவதால் காத்திருக்கும் பலன்களை எடுத்துக் கூறி அவர்கள் முதலீடு செய்வதற்கு மோடி அழைப்பு விடுக்கவுள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளன்று நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுர தாக்குதல் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் மோடி ஐநா தலைமையகத்துக்கு செல்கிறார். அங்கு ஐநா பொதுச்சபையில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பிறகு ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் மற்றும் உலக தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். 28ஆம் தேதியான ஞாயிறன்று பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. நியூயார்க் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அரங்கில் 18,000 இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றுகிறார். அவரது உரை நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர் சந்திப்பில் பிரம்மாண்ட திரைகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு மேலும் பல்லாயிரம் இந்தியர்கள் அதை பார்க்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. செப்டம்பர் 29ஆம் தேதியன்று மோடிக்கு தனிப்பட்ட முறையில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமா இரவு விருந்து அளிக்கிறார். தனது சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளான 30ஆம் தேதியன்று வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமாவுடன் இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து மோடி விரிவாக பேசுகிறார். அப்போது இரு நாடுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அன்றைய தினம் நியூயார்க்கில் இந்திய தூதரகம் எதிரில் உள்ள காந்தி சிலைக்கு மோடி மலரஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், தெற்கு கரோலினாவின் கவர்னர், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே உள்ளிட்ட பல பிரபலங்களும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளனர். அமெரிக்காவில் மோடி இருக்கப்போகும் 100 மணி நேரத்தில் 50 நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் பலியானதை சுட்டிக்காட்டி 2005ஆம் ஆண்டில் மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துவிட்டது. தற்போது இந்தியாவின் பிரதமராக அமெரிக்கா செல்லும் மோடிக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருக்கிறது.